உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தற்பொழுது நாம் பார்க்கக்கூடியது சனி வக்ர பயிற்சி 12 ராசிகளுக்கு எப்படி இருக்கும், இனி வரக்கூடிய காலகட்டங்களில் என்னென்ன மாற்றங்கள்லாம் நமக்கு வரும், நம்ம எப்படி இருக்கணும். சனி வக்ர பயிற்சி அப்படின்னு சொல்லும்போது சில பேருக்கு ஒரு தடுமாற்றம், சில பயங்கள்லாம் இருக்கும். அதெல்லாம் கிடையாது. சனி பார்த்திங்கன்னா நேர்மையாக இருக்கக்கூடியவர். சனி கொடுக்க யார் கெடுக்க, அந்த மாதிரி இருக்கக்கூடிய சனி பகவான். அந்த சனி பகவான் பார்த்திங்கன்னா, அதாவது ஒரு தர்ம நியாயத்துக்கு கட்டுப்பட்டவர் சனி பகவான். அந்த ஒரு ரெண்டரை வருஷம் ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு வர்றது, 7 சனி, அஷ்டம சனி, நம்ம எல்லாமே சொல்கிறோம். நம்ம பிறந்திருக்கக்கூடிய ஜாதகத்தில் சனி எந்த இடத்துல ஸ்தானத்தில் இருக்குது, நீச்சமாக இருக்கா, உச்சமாக இருக்கா, எப்படி இருக்கார், என்னென்ன மாதிரியான சூழ்நிலையில் நமக்கு இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் வச்சு தான் பலன்கள். அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்திலே இப்போ நம்ம பார்க்கக்கூடியது அப்படின்னு சொல்லும்போது, ஜூலை மாதம் 13ஆம் தேதி காலை சனி பகவான் வக்ர சஞ்சாரம் பார்த்திங்கன்னா காலையில் 7:24 மணிக்கு வக்ர சஞ்சாரம்னு சொல்லுவாங்க. நவம்பர் மாதம் 28ஆம் தேதி வரையில் அநேகமாக இது இருக்குது. 7:26 மணி அளவில் காலையில் அந்த இது வரைக்கும் இருக்கும். அதுக்காக தான் என்ன சொல்கிறாங்கன்னா 138 நாள் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது. அதுக்கு 138 நாள் சனி வக்ர கதி அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்திலே இந்த மேஷ ராசியிலிருந்து மீன ராசி வரையில் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள், என்ன பரிகாரம் செய்து கொள்ள வேண்டும், எந்த மாதிரி சனி பகவானை நாம் வழிபாடு செய்ய வேண்டும், எந்த சனி பகவானை நாம் வழிபாட வேண்டும், எந்த ஒரு விஷயத்தினால நம்ம சனி பகவான்கிட்ட நம்ம வழிபாடு செய்தால் நமக்கு சீக்கிரமாக நமக்கு நல்ல விஷயங்கள்லாம் நமக்கு ஒவ்வொரு ராசிக்கும் நடக்கும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம முழுமையாக தெரிந்து கொள்ள போகிறோம். இப்படி இருக்கையில் இந்த மேஷ ராசி அப்படின்னு சொல்லும்போது, மேஷ ராசியிலேருந்து மீன ராசி வரையில் இந்த ராசி பலன்கள் சொல்லிட்டு வரோம் அப்படின்னு சொன்னால், இந்த ராசி பலன்கள் சொல்லும் பொழுது நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் சொல்ல வர்றது உங்களுக்கு முழுமையாக புரியும். சனி பகவான் மந்திரம் சொல்லிக் கொடுக்கும்போது அவர் என்ன மந்திரங்கள் சொல்லித்தரார், ராசிக்கு என்ன ரகசியமான மந்திரம் சொல்லித்தரார் அப்படிங்கிறது முக்கியம். ரகசிய மந்திரம்னு பேர். ரகசிய மந்திரம் யாருக்கும் நீங்கள் சொல்லிக் கொடுக்கக்கூடியது கிடையாது. இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு, இந்த மேஷராசி உள்ளே போய் அந்த ரகசிய மந்திரத்தை கேட்பவர்களுக்கு ஒரு புண்ணியம். அதனால் அந்த ரகசிய மந்திரம் என்ன, அந்த ராசிக்கான ரகசிய மந்திரம் என்ன, நம்ம என்ன சொல்லணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாங்க. ரிஷபராசி நேயர்களே, சனி வக்ர பயிற்சி உங்களுக்கு எப்படி இருக்க போகிறது, என்னென்ன பண்ண போகிறீங்க. இந்த 138 நாட்கள் சவாலான நாட்களாக இருக்கும். ரொம்ப கவனமாக இருங்க. ஏற்கனவே நிறைய பிரச்சனைகள்லாம் சந்திச்சுட்டு வந்தாச்சு. இருப்பினுமே பார்த்திங்கன்னா ரிஷப ராசிக்கு அப்படின்னு சொல்லும்போது சில பேருக்கு லாப சனியாக அமையும். இந்த லாப சனியாக அமையிறது அப்படின்னு சொன்னால் ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தாலுமே சில விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இந்த 138 நாட்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு அது ஒரு சவாலாக தான் இருக்கும். இதில் என்னென்ன மாதிரியான சவால்கள் அப்படின்னு சொன்னால், தந்தையோடு மனஸ்தாபங்கள் தரக்கூடிய இதாக இருக்கும். சின்ன விஷயத்துக்கு கூட அப்பா கிட்ட சண்டை, பிரச்சனைகள், மன வருத்தங்கள்லாம் இருக்கும். தற்போது இருக்கக்கூடிய மனநிலை முற்றிலுமாக மாறுபடக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். உங்களது முயற்சிகள், சில விஷயங்கள் எல்லாம் கைகூடி வரத்துக்கான வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்திற்கு காத்திருப்பவர்கள், அதாவது நான் ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமுக்காக எழுதியிருக்கேன், நான் எக்ஸாமுக்காக காத்துருக்கேன் அப்படின்னு சொன்னால் அதில் தேர்ச்சி பெறக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உண்டு. கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதியிருக்கேன், நான் ஒரு தேர்வு எழுதியிருக்கேன், அந்த தேர்வு எழுதினால் எனக்கு ஒரு வேலை கிடைக்குமா அப்படின்னு சொன்னால் அது விஷயமாக சில நல்ல செய்திகள், நல்ல விஷயங்கள்லாம் கிடக்கக்கூடிய ஒரு மாற்றங்கள் கண்டிப்பாக வரும். புதிய மாற்றங்களை தரக்கூடிய வருடமாக இது அமையும். அதே போல் பார்த்திங்கன்னா தொழிலாளர்கள், சிறு கடன் உள்ளவர்கள், இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன தொழிலாளர்களுக்கு கூட பார்த்திங்கன்னா கடன் பார்த்திங்கன்னா அதீதமாக இருக்கும். என்னால் சமாளிக்க முடியாத அளவுக்கு கடன் இருக்குது சார், என்னால் சமாளிக்க முடியாத அளவுக்கு சில விஷயங்கள்லாம் இருக்குது சார் அப்படின்னு இருக்கும். மூத்த சகோதரர்களால் தலைவலி வரும். சில நேரத்தில் மூத்த சகோதரர்கள் இருக்காங்கன்னா அவனால் தேவையில்லாத சின்ன சண்டைகள், சச்சரவுகள், பிரச்சனைகள் இது எல்லாமே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ஸோ கொஞ்சம் கவனமாக தான் சில விஷயங்களை நம்ம கொண்டு போகணும் அப்படின்னு இருக்குது.
ரிஷபராசி பொறுத்தளவுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா சில சாரங்கள்னு இருக்குது, சுயசாரம், சில கிரகங்களுடைய சாரங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அந்த சாரங்களுடைய விஷயப்படி ரிஷபராசிக்காரர்கள் எவ்வளோ பொறுமையாக நிதானமாக நீங்கள் இருக்கீங்களோ அவ்வளோக்குள்ள உங்களுக்கு எல்லாமே நல்ல விதமாக நடக்கக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுக்கு உண்டு. தந்தை வழி பூர்வீக சொத்து இக்காலகட்டத்தில் கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. அதே போல் மனைவி அப்படின்னு எடுத்துக்கும்போது ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மனைவி பிரிந்து இருக்கக்கூடிய மனைவி சேர்ந்து இருக்கக்கூடியதோ சேர்ந்து வாழக்கூடிய சில வாய்ப்புகள் இந்த மாதிரியான சில விஷயங்கள்ல நல்லபடியாக இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கவனத்துடன் செயல்படுறது நல்லது. உத்தியோகத்தில் நான் வேலையில் இருக்கேன், நான் ஒரு சில விஷயத்தில் கொஞ்சம் வேலையிலலாம் கொஞ்சம் சின்சியராக வேலை பார்த்துட்டு இருக்கேன்னா இந்த வேலையில் இன்னும் நீங்கள் கரெக்டாக பார்த்து கரெக்டாக இருக்கணும். அதாவது தனக்கு தேவையில்லாத விஷயங்களில் தலையிடாமல் இருப்பது நல்லது. செய்யாத தவறுக்கு பொறுப்பேற்க வேண்டிய சூழ்நிலைகள் சமயத்தில் வரக்கூடியதாக இருக்கும். கவனத்துடன் செயல்படுவது நல்லது. அதே போல் சிலருக்கு யாருக்காவது ஜாமீன் கொடுக்குறதோ, வாக்குறுதி கொடுக்குறதோ, கையெழுத்து போடுறதோ, யாருக்காவது ஏதாவது செய்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாருமே இருப்பாங்க. நான் முன்னாடி போய் செய்கிறேன்ட்டு போய் ஏதாவது போய் செய்கிறதோ போய் வில்லங்கத்தில் போய் மாட்டிக்காதீங்க. இல்லைன்னா இந்த மாதிரி மாட்டிக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். பொருளாதார விஷயத்தில் கவனம் தேவை. திடீர் அதாவது பணம் வந்து நமக்கு திடீர்னு கேட்கக்கூடிய இடத்துல நமக்கு பணம் கிடைக்காது. ஸோ கொஞ்சம் பார்த்து இதாக இருந்துக்கோங்க. குழந்தைகளிடம்லாம் கொஞ்சம் கனிவாக நடந்து கொள்ள வேண்டும். இக்காலகட்டத்தில் எடுத்து பார்த்திங்கன்னா கடின முயற்சிக்கு அப்புறம் தான் சில விஷயங்கள்லாம் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த காலகட்டத்தில் மாணவிகள்லாம் படிப்பில் நிறைய அக்கறை செலுத்த வேண்டும். ஷேர் மார்க்கெட்லாம் பார்த்து கவனமாக சில விஷயங்கள்லாம் பண்ணுங்கள். அந்நிய நாட்டில் வசிப்பவர்களுக்கு கூட சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா மனதளவில் சில அழுத்தங்கள் இருக்கும். இப்போ வெளிநாட்டில் இருக்காங்கன்னா மனதளவில் பெரிய அழுத்தங்கள் இருக்கக்கூடியதாக இருக்கும். சரியான ஒரு சூழ்நிலையில் இருக்காது. அதெல்லாம் இருக்குது. குறிப்பாக எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா திரும்பி வரக்கூடிய சூழ்நிலைகளும் இருக்கும். சில பேர் வெளிநாட்டில் இருக்கோன்னா ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு போவாங்க. இல்லை அப்படின்னு சொன்னால் அங்கே இருக்கிற இடத்துல வேலை செஞ்சுட்டு இருக்காங்கன்னா மன அழுத்தங்கள் இருக்கும். இவங்களுக்கு அப்புறம் போனவங்களுக்குலாம் விசா கிடச்சிருக்கும். இவங்களுக்கு அந்த பர்மனெண்ட் சொல்கிறாங்களே, பிஆர்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வந்து நழுவி போகக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இருக்கும். சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேலையை எடுத்துட்டா கூட இவங்கக்கிட்ட எப்படி நம்ம பொறுப்பு ஒப்படைக்கிறது, இவங்க ஒப்படைச்சா இவங்க கரெக்டாக செய்வாங்களா மாட்டாங்களா, எப்படி பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரியான சில மன வருத்தங்கள், அந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் இருக்கும். எப்படி இவங்களை நம்பி இது இவ்வளோ பெரிய பொறுப்பை ஒப்படைக்கலாமா வேணாமா செய்யலாமா அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள்லாம் இருக்கும். பெண்கள் இக்காலகட்டத்திலே ரொம்ப எச்சரிக்கையாக நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது. வாகனங்களில் வெகு தூரம் போகக்கூடிய வாகனங்கள் அடிக்கடி பழுது பார்த்து அடிக்கடி செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் ரிஷபராசிக்கு உண்டு. அதனால் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோ. விவாகரத்து கேஸு இப்போ அதாவது இந்த சனி இந்த 138 நாளில் ரிஷபராசிக்கு ஏதாவது விவாகரத்து கேஸு பதிவு பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் சில பேருக்கு வந்தாலும் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. சித்தி சித்தப்பா தாய் மாமா சில பேருக்கெல்லாம் வந்து ஓரளவுக்கு சில விஷயங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக வரும். சில பேருக்கு சில சின்ன சின்ன விஷயங்கள் தடங்களாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. வியாபாரம் சம்பந்தப்பட்டவர்களுக்கு ஓரளவுக்கு இந்த வியாபாரங்கள்லாம் ஓரளவுக்கு நல்ல லாபமாக இருக்கும். சில விஷயங்கள்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகக்கூடிய சூழ்நிலைகள் வரமாக இருக்கும். நீங்கள் சொல்ல வேண்டிய ஸ்லோகம், அதாவது இந்த 12 ராசிக்கான ஸ்லோகம் நான் சொல்லி கொடுக்குறேன். ஸோ இந்த ராசிக்கான ஸ்லோகத்தை நீங்கள் சொல்லுங்கள். இதெல்லாம் ரொம்ப விசேஷமானது. நீங்கள் சொல்ல உங்களுக்கு நல்லது. ஓம் ஹ்ரீம் க்ளீம் ஸ்ரீம் இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். ஓம் ஹ்ரீம் க்ளீம் ஸ்ரீம், ஓம் ஹ்ரீம் க்ளீம் ஸ்ரீம். அதாவது இந்த மூல மந்திரத்தை நவகிரகத்துக்கிட்ட உட்காந்து பாராயணம் பண்ணுங்கள். நவகிரக சன்னதி இருக்கு இல்லையா, 9 நவகிரகம் இருக்கு இல்லையா, கொஞ்சம் தள்ளி உட்காந்துக்கோங்க. மனசில் ஏதாவது ஒன்று மனசில் வச்சுன்னு பிரார்த்தனை பண்ணுங்கள். ஓம் ஹ்ரீம் க்ளீம் ஸ்ரீம், ஓம் ஹ்ரீம் க்ளீம் ஸ்ரீம், ஓம் ஹ்ரீம் க்ளீம் ஸ்ரீம். மனசில் உட்காந்து நல்லா பிரார்த்தனை பண்ணுங்கள். பிரார்த்தனை செய்ய கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களும் நிறைய நல்ல யோகங்களும் உங்களுக்கு கூடி வரும். இந்த சனி வக்கரகதி அப்படின்னு சொல்லக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பான ஒரு வாழ்க்கையும் உங்களுக்கு அமையும். நல்ல அமோகமாக இருக்கும். பயப்பட வேண்டாம். உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து மேலும் மேலும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சுபம். வாழ்க வளமுடன்.